விஜயகாந்தோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்ற விஜயம் பார்த்திங்கன்னா, அவர் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் இதே பாணியை தான் பின்பற்றுறார். அவர் நினச்சா சினிமாலேருந்து பல பேரை அந்த கட்சியில் இணைச்சிருக்கலாம். இப்போ விஜயகாந்த் என்ன சொன்னாரோ அது மாதிரி தான் அவர் சொல்கிறார் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை அப்படி தான். அவர் வந்து சும்மா பேசும்போது அது மாதிரி தான் சொல்கிறார். நான் என் வேலையை வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள்லாம் விட்டுருங்க, சும்மா கூட நில்லுங்க போதும், அப்படி தான் அவர் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் வாங்க, சேர்ந்துக்குங்க, கூட வாங்க, அந்த மாதிரி அவர் சினிமா துறையில் யாரையுமே கூப்பிடல. நீங்கள் வேணால் பாருங்கள், கூட இருக்கிற யாரையுமே அவர் வந்து அந்த சர்க்கிள் சேர்த்துக்கல. கேப்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு நிறையா இருக்குது. ஏன்னா அவர் குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்த ஹீரோ வந்து விஜயகாந்த் சார். கரெக்ட். ஏன்னா எஸ்ஏஎஸ்ஆர் 17, 18, 19 படம் முன்னே பண்ணியிருக்கும்போது அந்த பையனுக்கு எவ்வளோ ட்ராவல் இருந்திருக்கும் அந்த ஃபேமிலியோட அந்த சார் கூடவும். அதே மாதிரி விஜய்க்கு வந்து அந்த முதல்ல ஒரு கெஸ்ட் ரோல் நடித்து கொடுத்து ஒரு பெரிய பாதையை அமைச்சு கொடுத்தது விஜயகாந்த் சார். அதனால் எல்லா இடத்துலையும் அந்த இன்ஸ்பிரேஷன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம அவர் மாதிரியே இருப்போம். விஜயகாந்த் சார் நினச்சி எத்தனை நடிகர்கள் அவர் பின்னாடி வந்திருப்பாங்க பிரச்சாரத்துக்கு. கரெக்ட். ஒருத்தர் கூட எங்கேயுமே கூப்பிட்டு போகல. அவர் என்னை கூடவே அவ்வளவு க்ளோஸாக இருந்த எந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடல. அவர் அதே தான் விஜய் சாரும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாரு.